நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மாமியாரோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு போயிருந்தோம். அங்கே வெளியில் உள்ள குளத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரளி செடிலாம் முளைச்சிருந்துச்சு. தாமரை குளம் பாருங்கள், கல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஊர் மக்கள் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகிறாங்க. தாமரை குளத்துல வந்து அவ்வளோ தாமரை மொட்டு, அவ்வளோ தாமரை பூலாம் பூத்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தாமரை பூலாம் பூத்து இருந்துச்சு. உள்ளே வந்து நிறைய மீன்லாம் கிடந்துச்சு. ரொம்ப குளம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இயற்கையான இடத்துல நல்ல கிளைமேட்டோட சூப்பராக இருந்துச்சு. அரளிப்பூ வந்து தனித்தனியாக பூக்கிற மாதிரி உள்ள பூ கிடையாது, ரோஸ் பூ மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிற மாதிரி உள்ள பூ அது. அதுவும் நல்லா இருந்துச்சு. தாமரை பூ வந்து பறிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் பறிக்க முடியல. பையன் இறங்கி வந்துட்டுருக்கான் தாமரை குளத்தில் தண்ணியை பார்க்குறதுக்கு, கால் கழுவ. பயந்துட்டு பக்கத்தில் நான் உட்காந்துருக்கான், உள்ளே போகலை, பயந்துக்கிட்டு வெளியில் ஓடியாந்துட்டான். தாமரை பூ பாருங்கள் பக்கத்துலேயே இருந்துச்சு. பாருங்கள், 2 குதிரை கோயிலே வளர்க்குறாங்க.